பல்வேறு செய்திகளை சுருக்கமாக செய்தி தூறல்களாக பார்ப்போம். மத்திய அரசின் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்ட யூலெக்ஸ் என்ற தனியார் நிறுவனம் உயர்கல்வித்துறையை சார்ந்த நிறுவனங்களுக்காக புதிய செயலியை உருவாக்கியுள்ளது. கல்லூரி படிப்பு முடித்த பட்டதாரிகளுக்கு அவர்களுடைய படிப்புக்கு ஏற்ற வேலை வாய்ப்புகளை பற்றி தகவல் அறிவதற்கு உருவாக்கப்பட்ட யூலெக்ஸ் செயலியை 3 லட்சத்திற்கும் மேலான மாணவர்கள் மற்றும் 300க்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள் பயன்படுத்தி வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. என்ற ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலான்றதுக்கு தான் யூலெக்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் அப் செய்யணும். இந்த யூலெக்ஸ் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, காலேஜஸில் அந்த காலேஜஸ்க்கு உண்டான ஓன் ஆப், ஒரு மொபைல் ஆப்பை செஞ்சு கொடுக்குறோம். நாங்கள் ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்குது. ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு தான் இப்போ யூலெக்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, பசங்களுக்கு தயார் பண்ணுறோம் இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அங்கே தான் நாங்கள் யூலெக்ஸ் we are helping students equipped with appropriate skill courses. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அனுபாம்பிகை ரிஷபேஸ்வரர் திருக்கோவிலில் மகா பிரதோஷத்தை ஒட்டி சிறப்பு அபிஷேக அலங்காரம் நடைபெற்றது. முதலில் பால், பன்னீர், தயிர், இளநீர், சந்தனம் போன்றவைகளால் அபிஷேகம் செய்யப்பட்டு பின்னர் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்த பிரதோஷ வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நந்தி பகவானை வணங்கி வழிபட்டனர். மேலும் சிறப்பு பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் மகாத்மா காந்தியின் 150வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் சமூக விழிப்புணர்வு பாத யாத்திரை நடைபெற்றது. இதில் பள்ளி மாணவ மாணவிகள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதில் இயற்கை வழிகள் விவசாயம் மேற்கொண்டால் எப்படி லாபம் ஏற்படலாம், குடிப்பழக்கத்தை கைவிட வேண்டும் போன்ற விழிப்புணர்வு பதாதைகளுடன் மாணவர்கள் முழக்கமிட்டவாறு சென்றனர். கூரை நாடு காந்தி சிலையில் துவங்கி நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக சென்று நகராட்சி அலுவலக வாயிலில் முடிவடைந்தது. நாகை மாவட்ட மயிலாடுதுறைகள் காது கேளாதோர் வாய் பேச முடியாத வீரர்களுக்கான மாநில அளவிலான போட்டிகள் நடைபெற்றன. 2 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டிகளில் ஈட்டி எறிதல், குண்டு எறிதல், ரிலே என பல்வேறு போட்டிகள் நடைபெறுகின்றன. இதில் சென்னை, தூத்துக்குடி, சேலம், திருச்சி, தஞ்சை, நாகை உள்ளிட்ட 10 மாவட்டங்களைச் சேர்ந்த 350 வீரர்கள், வீராங்கனைகள் கலந்து கொள்கின்றனர். இதில் வெற்றி பெறும் முதல் 2 வீரர்கள் டிசம்பர் மாதம் கேரள மாநிலத்தில் நடைபெறவுள்ள தேசிய அளவிலான போட்டியில் பங்கேற்க உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி அருகே தனியார் தொண்டு நிறுவனத்தின் தலைவியை தாக்கியவர்களை கைது செய்ய வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்ட பெண் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொண்டு நிறுவன தலைவியான சரோஜா கடைக்கு சென்றபோது சுந்தர்ராஜன் மற்றும் ஆமோஸ் ஆகிய 2 பேர் வழிமறித்து தாக்கியதாகவும், இதனால் காயமடைந்த சரோஜா ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டினர். உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனர். தேனியில் அரசு பள்ளியில் விளையாட்டாக போட்ட சண்டையில் மாணவன் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அள்ளி நகரத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படிக்கும் திருமால் என்ற மாணவனின் கழுத்தை மற்றொரு சக்திவேல் என்ற மாணவன் விளையாட்டாக நெறித்ததாக கூறப்படுகிறது. இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த திருமால் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். தகவல் அறிந்து வந்த போலீசார் மாணவரின் உடலை மீட்டு தேனி அரசு மருத்துவமனைகள் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து அறிந்த மாணவரின் பெற்றோர் பெரியகுளம் கம்பம் தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து மாணவன் சக்திவேலை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் முசிறியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் மனு கொடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வீடு இல்லாத அனைவருக்கும் வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும், 6 மற்றும் முசிறி போன்ற ஏரிகள், வரத்து வாய்க்கால்களை தூர்வார வேண்டும், 60 வயதான அனைவருக்கும் மாதம் 3000 பென்ஷன் வழங்க வேண்டும், 100 நாள் வேலை திட்டத்தில் 200 நாள் வேலையும் ரூபாய் 400 தினக்கூலி வழங்க வேண்டும், ரேஷன் கடையில் அத்தியாவசிய பொருட்களை தட்டுப்பாடின்றி முழுமையாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர்.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உரத்தட்டுப்பாட்டை நீக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் அடுத்த வாரம் வடகிழக்கு பருவமழை துவங்க உள்ள நிலையில் கோவில்பட்டு, விளாத்திக்குளம், எட்டயபுரம் பகுதிகளில் யூரியா தட்டு உள்ளதாகவும் அரசு நிர்ணயித்த விலையை விட அதிக விலைக்கு தனியார் நிறுவனங்கள் விற்பனை செய்து வருவதாகவும், எனவே இவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதோடு தட்டுப்பாடின்றி யூரியா கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் தனியார் பள்ளியில் வருமான வரித்துறை அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். நாமக்கல் பொதுப்பட்டி போஸ்டல் காலனியில் கிரீன் பார்க் என்ற பெயரில் தனியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மற்றும் நீட் கோச்சிங் சென்டர் செயல்பட்டு வருகிறது. அரசு நிர்ணயம் செய்த கட்டணத்தை விட கூடுதலாக கட்டணம் வசூல் செய்வதாக புகார் எழுந்ததையடுத்து சென்னை மற்றும் கோவையை சேர்ந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் தலா 5 நபர்கள் கொண்ட 10 குழுக்களாக சென்று பள்ளி, நீட் கோச்சிங் சென்டர் மற்றும் பள்ளியின் தாளாளர் சரவணன், பள்ளியின் இயக்குநர்கள் வீடுகளில் சோதனையில் ஈடுபட்டனர். முதல் நாள் சோதனை முடிவடைந்த நிலையில் நாளையும் சோதனை நடைபெறும் என்று வருமான வரித்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதையடுத்து முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டனவா என்பது உள்ளிட்ட தகவல்கள் தெரியவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.